விஜய் மல்லி ஸ்டோரியோட லேட்டஸ்ட் அப்டேட் எப்படி இருந்தது, அப்கமிங் ஸ்டோரி லைன் எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இப்போ ரேணுகா வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே அவங்களுக்கு மனநிலை சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே அசத்தலை நடிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த நடிப்பெல்லாம் எவ்வளோ நாளைக்கு கொண்டு போக போகிறாங்க அப்படிங்கிறதே தெரியலை. ஏன்னா ரேணுகாவோட கேரக்டருக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதால இப்போதைக்கு ரேணுகா மாற்றுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு வருவாங்க, அவங்களோட கேரக்டரை க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி தான் நாம் எதிர்பார்த்தோம். ஆனால் ஸ்டோரியில் அவங்க ஒரு முழுமையான கேரக்டராக மாற்றி இருக்கிறாங்க அப்படிங்கிறதால அவங்கள பற்றின விஷயத்தை இப்போதைக்கு வெளிப்படுத்த மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா 50 லட்ச ரூபா பணம் இப்போ அவங்களுக்கு உடனே தேவைப்படுது. இந்த சூழ்நிலையில் கதிரேசனுமே தன்னோட வீட்டில் 50 லட்ச ரூபா பணம் இருக்குது அப்படிங்கிறத ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ ரேணுகா சும்மா இருப்பாங்களா? அப்பா மேலே திடீர்னு பாசம் வந்துடுற மாதிரி நடிக்கிறாங்க. இப்போ கதிரேசனுக்கு கால் பண்ணி நான் உன் கூட தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அடம் பிடிக்கிறாங்க. கதிரேசனுமே பொண்ணோட பாசத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதால வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. கதிரேசன் தான் சாப்பாடெல்லாம் ஊட்டணும், கதிரேசன் தான் தூங்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ கதிரேசன் ரூமில் தான் தூக்குவேன் அப்படின்னு சொல்கிறதால இப்போ கதிரேசன் அவங்க ரூமில் தூங்க வச்சுட்டு தனக்கு ஒரு வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க வெளியில் போயிடுறாங்க. இப்போ அந்த லாக்கரில் தான் பணம் இருக்குது அப்படிங்கிறத இவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படிங்கிறதால இப்போ ரகுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, நான் கதிரேசனோட வீட்டுக்கு வந்துட்டேன், ராத்திரி 1 மணிக்கு நீ வந்துரு, நான் பணத்தை எடுத்து தந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க. நிஷா இதற்கு இடையில சாப்பிட எதுவும் வேணுமா அப்படிங்கிற மாதிரி அவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ தான் ராஜி அவங்களுக்கு கால் பண்ணுறாங்க. இப்போ ராஜி, ரஞ்சிதா, நிஷா 3 பேர் தான் மீட் பண்ணுறாங்க. இதற்கு முன்னாடியுமே அவங்க ஒரு மீட்டிங் போட்டிருப்பாங்க. ஏன்னா கதிரேசனுக்கு போகக்கூடிய டெண்டர் தனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ராஜி நிஷா கூட சேர்ந்து கூட்டு சதியெல்லாம் பண்ணியிருந்தாங்க. அந்த டெண்டர் விஷயம் என்ன ஆச்சு அப்படிங்கிறதே தெரியல. அந்த ஸ்டோரியை அதோட ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாங்க. இப்போ இவங்க 3 பேருமே மீட் பண்ணி இருக்கிறாங்க. விஜய் மல்லி 2 பேரையுமே அந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படிங்கிற மாதிரி ராஜி நிஷா கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க. நிஷாவுமே விஜய் மாமாவும் ரேணுகாவும் சேரணும் அப்படிங்கிற மாதிரி தான் தன்னோட ஆசையை வெளிப்படுத்துறாங்க. ஸோ கூடி சீக்கிரம் மல்லியை வீட்டை விட்டு வெளியில் துரத்தணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட பிளானாக இருந்துட்டு இருக்கு. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க.